என்னம்மா காலங்காத்தாலே இப்படி சொல்கிற? ஆமாடி, உனக்கு ஸ்கூல் காலேஜ் காசு கட்டி படிக்க வச்சா இப்படி தான் பேசுவீங்க. சீக்கிரம் எழுந்திரிச்சு கிளம்புடி. இங்கே பாரு, நான் கூட எந்திரிச்சிட்டேன். இந்த சோனியா பாரு, எந்திரிக்க கூட மாட்டேங்கிறாங்க. இதில் நான் தான் நல்ல பிள்ளை. ஆமாம்ல? ஆமா, நீங்கள பிள்ளை தான். சரி, எழுந்திரிச்சு போய் பல்ல விளக்கிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாட்டிட்டு தங்கம். எதுக்கு இப்படி ஏற்றி வச்சேன்? அம்மா இங்கே பாருமா, எப்போ பார்த்தாலும் என்ன எதாவது சொல்லிட்டே இருக்கா. இல்லை நீ கேட்க மாட்டியாம்மா? ஏட்டி, 2 பேரும் சண்டை போடாதீங்க. முதல்ல காலேஜுக்கு கிளம்புங்க 2 பேரும். அதுக்கப்புறம் எதுக்கு வந்தாலும் பேசிக்கலாம். சரி கிளம்புங்க. ஐயா ஜாலி, இன்னைக்கு ஃபஸ்ட் டே காலேஜ் போக போகிறோம். இன்றைக்கி என்னெல்லாம் நடக்க போதோ, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்பா, காலையில் வந்துட்டு காஃபி குடிச்சாதான்ப்பா மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. இதன் கூட பேசி சண்டை போட்டு நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. சத்யா, மது, சீக்கிரம் வாங்க. சாப்பிட சீக்கிரம் சாப்பிட்டு காலேஜ் கிளம்ப வழியே பாருங்க. 2 பேரும் வாங்க. அம்மா சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வையம்மா, சாப்பிட்டு காலேஜ் கிளம்புறோம். பேக்கிங் எடி. நீ பாரு, சூர்யா பாரு, தங்க பிள்ளை அழகாக பேக் கொண்டு வந்திருக்கா. ஆனால் நீ பேக் எல்லாம் இது என்ன சின்ன பெருசாக கொண்டு வந்திருக்க. இதெல்லாம் எப்படி படிக்கிற கொண்டு போக முடியும்? எம்மா இதான்ப்பா ஸ்டைலு. ஸ்கூலுக்கு எதுக்குமா பேக் கொண்டு போகணும்? ஸ்கூல்லாம் பேக் கொண்டு போகலாம், காலேஜுக்கு எதுக்கு பேக் கொண்டு போகணும்? அதனால தான் நான் சின்ன பர்ஸாக எடுத்துக்கிட்டேன். போதும், இது போதும். சரிம்மா, போயிட்டு வரோம், டைம் ஆச்சு. சரி, பார்த்து போயிட்டு வாங்க 2 பேரும். போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வாங்க. சரியா? முதல் நாள் காலேஜ் போகிறீங்க, சந்தோஷமாக போயிட்டு வாங்க. எந்த குறும்பு எதுவும் பண்ணக்கூடாது. சரியா? நல்லா படிக்கணும். சரிம்மா, பாய் மோ.